அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் சாம்சங் கேலக்ஸி S21 ஃபேன் எடிஷனுடைய அன்பாக்சிங் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ இந்தியாவில் ஆட்டோபே லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். Redmi K50 இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டர்ஸ் ரிவீலாக இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். சாம்சங் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ்க்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 730 இன்றைக்கும் பேடிஎம் கான்ட்ராக்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் மறுபடியும் சேல் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த வாட்டி ரிப்பப்ளிக் டே சேல். யூஸ்வலாக ரிப்பப்ளிக் டே சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 20th மேலே தான் எப்போவுமே இருக்கும். எல்லா வருஷமும் அப்படி தான் இருக்கும். பட் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பிஃபோராகவே January 15 இல்லைனா 16 சேல் ஸ்டார்ட் ஆகலாம் தெரியுது. அகைன் அமேசான் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலையுமே 2 to 3 days மட்டும் தான் இந்த வாட்டி சேல் இவங்க பண்ண போகிறாங்க. ஏன்னா கோவிட் சுச்சுவேஷன் டெலிவரி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ப்ரியராகவே சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவும் 2 to 3 days. எப்போ மாதிரி ஸ்மார்ட் ஃபோன், எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லா இதுலேயுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இந்த வாட்டி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் ரிப்பப்ளிக் டே சேல் நெக்ஸ்ட் வீக்கே ஸ்டார்ட் ஆகலாம் தெரியுது. பேடிஎம் நாய்க்கா மாதிரி ரிலையன்ஸ் ஜியோவும் IPO லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. ஆல்ரெடி வந்து அவங்களுடைய ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2022 வந்து அவங்களுடைய பப்ளிக் ஆஃபரிங் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து அவங்க பெரிய டெக் ஜெயன்ஸ், அதாவது ஃபேஸ்புக், கூகுள் இவங்களோட வந்து அவங்களுடைய ஸ்டேக் ஷேர் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து பப்ளிக் ஆஃபரிங்ஸ்லையும் ஷேர் பண்ண போகிறதா தெரியுது. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G ஸ்பெக்ட்ரம் உடைய ஆக்ஷன் லான்ச் இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ இதுக்காகவும் வந்து IPO இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. அதோட ரிலையன்ஸ் ஜியோ ஆட்டோபே அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க இந்தியாவில். ஆட்டோபே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் ப்ரீபெய்ட் யூசர்ஸ் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ரிலையன்ஸ் ஜியோ NPCAயோட கொலாப் பண்ணி தான் வந்து இந்த UPI பேமெண்ட் வழியாக ஆட்டோபே சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பே பண்ணுற மாதிரி நீங்கள் பில் செட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த ரீசார்ஜ் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு பின் எதுவுமே நோட்டிஃபிகேஷன் வராது, ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஆகிடும். 5,000க்கு மேலே பே பண்ணுறவங்களுக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன், அதாவது OTP வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் ப்ரீபெய்ட் யூஸர் ரிலையன்ஸ் ஜியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆட்டோபே சிஸ்டத்தில் வந்து உங்களுடைய பில்ஸ் நீங்கள் பே பண்ணிக்கலாம். சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ்க்கு வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நியூ இயர் ஆஃபர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோல்டபிள் Z Flip 3 அண்ட் Z Fold 3 ரெண்டுமே வந்து 7,000 rupees கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க HDFC கார்டு யூஸருக்கு. கூடவே வந்து அடிஷ்னலாக சாம்சங் உடைய பட்ஸ் 2 12,000 rupees இருக்கிறது வந்து 2,000 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஆஃபர் காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 17,000 rupees கிட்ட பெனிஃபிட் ஆஃபர் வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த ஃபோல்டபிள் டிவைசஸ் நியூ இயரில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா January 31st வரைக்கும் இந்த கேஷ்பேக் ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்குது. சாம்சங் உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, சாம்சங் உடைய நெக்ஸ்ட் ஃப்ளாக்ஷிப் லைனப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய S22 சீரீஸ் தான். இந்த S22 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அன்பேக் ஈவெண்ட்டில் தான் லான்ச் பண்ணுவாங்க. இதுக்கான ரூமர் டேட் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ரூமர் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது February 8th அன்னைக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பிராண்ட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. சாம்சங்குடைய S22 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லான்ச்சுக்கு முன்னாடி நேற்றே கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்துருந்தோம். ஃப்ரண்ட் கேமரா 40 மெகாபிக்சலில் வரப்போது. அது மட்டும் இல்லை, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 வாட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் ரிவீலாக இருக்குது. கூடவே வந்து S22 அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா S Pen ஃபீச்சரோட தான் லான்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் ஒன்று ஒன்றா ரிவீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லான்ச்சும் ரொம்பவே குவிக்காக இருக்க போது அவங்களுடைய நெக்ஸ்ட் ஃப்ளாக்ஷிப் லைன் Moto G சீரீஸில் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் Moto G71 நேற்று இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த ப்ரைஸ் தான் 18,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் OLED பேன் Snapdragon 695 ஒரு 5G டிவைஸாக கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா 16 மெகாபிக்சல், 5000 mAh பேட்டரி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஹைலைட்டிங் ஃபீச்சரோட மோட்டோரோலாவுடைய G71 இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. அதோட விவோவும் இந்தியாவில் அவங்களுடைய Y சீரீஸில் விவோ Y33T இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 680 இந்த சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. Realme 9i மற்ற டிவைசஸும் இதில் தான் வரப்போகுது. ஸோ Snapdragon 680 கூடவே 5000 mAh பேட்டரி, 50 மெகாபிக்சல் மெயின்
சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல், 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அகைன் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளேயோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப்லைன் சென்ட்ரிக்காக 20,000க்கு இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு நேற்று. ஷாமி அவங்களுடைய ஹைப்பர் ஃபோனுக்கான டீசர் ரிவீல் பண்ணிட்டாங்க. இது ஷாமியுடைய Mi 11T Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் ஜனவரி 19 அன்னைக்கு லான்ச் ஆகுது. அகைன் இதுவும் ஹைப்பர் ஃபோன் அப்படிங்கிறதுனால இது ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 வாட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே வந்து யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ஃபீச்சர் அவுட்லுக்கோட தான் இதுவும் ஸ்னாப் டிராகன் 888 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட யூரோப்பில் இது 54,000 கிட்ட லான்ச் ஆயிருந்தது. ஸோ இந்தியாவில் என்ன ப்ரைஸ்க்கு இவங்க கொண்டு வராங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஷாமியுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் ஒன்று லான்ச் ஆகுது. ரெட்மியுடைய ஃப்ளாக்ஷிப் லைன் அப் Redmi K50 சீரிஸ் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகுது. நிறைய இடங்களில் மாடல் நம்பர் லிஸ்டிங் இருந்தது. இப்போ இதோட ஒரு இமேஜ் ரெண்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜ் ரெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் தான் இதோட பேக் கேஸ் ரிவீல் ஆச்சு. ஸோ அதை வச்சு ஒரு இமேஜ் ரெண்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. பேக் சைடில் வந்து உங்களுக்கு கேமரா மாடியூல் சின்னதாக கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸும் அலைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பேனல் சென்டர் பஞ்சோல் நாச்சோட இங்கே ரிவீலாக இருக்குது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் டிராகன் 8 Gen 1ல் லான்ச் பண்ண போகிறாங்க. அகைன் சீரீஸ் அப்படிங்கும்போது 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஒன்று ஸ்னாப் டிராகன் 870, இன்னொன்று ஸ்னாப் டிராகன் 8 Gen 1 மீடியாடெக் டைமென்சிட்டி 9000ல் தான் Redmi K50 சீரீஸ் வரப்போகுது. ஸோ இந்த அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ வேரியன்ட் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. மறுபடியும் ஸ்மார்ட் ஃபோன் பிளாஸ்ட். இந்த வாட்டி Redmi Note 10 Pro Max தான் இமேஜஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. யூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாமி இந்தியாவை டேக் பண்ணி 4 மாதம் தான் ஆச்சு அதுக்குள்ளே வெடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இமேஜ் போட்டிருக்காங்களே தவிர வந்து எதனால் பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னு எந்த காரணமும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஷாமியும் வந்து அதை தான் அங்கே கேட்டிருக்காங்க. பட் அவங்க எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறதுல தெரியல. ஏன்னா ரெட்மியுடைய Note 10 Pro Max அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் பிளாஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். பட் இங்கே யூசர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக கொடுக்காததுனால வந்து இது உண்மை அப்படிங்கிறத நம்ம இப்போ எடுத்துக்க தேவையில்லை. ஷாமி இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் வந்து சார்ட் அவுட் பண்ணாங்கன்னா மறுபடியும் டெக் அப்டேட்டில் நான் கவர் பண்ணுறேன். ரியல்மியுடைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் எல்லாருமே வெயிட் பண்ணுறது அவங்களுடைய நம்பர் சீரிஸ் 9 சீரிஸ் தான். Realme 9i அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லான்ச் ஆகிடும். ஜனவரி எண்டுக்குள்ளே அந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ரியல்மியுடைய 9 Pro அண்ட் 9 Pro Plus இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ஃபெப்ரவரியில் லான்ச் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரியல்மி வந்து குளோபலில் Realme UI 3.0 உடைய ரோட் மேப் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த ரோட் மேப்பில் வந்து ரியல்மியுடைய 9 Pro அண்ட் 9 Pro Plus இந்த 2 மானிக்கர் போட்டு ஃபெப்ரவரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 டிவைஸஸும் ஃபெப்ரவரியில் லான்ச் ஆகிடும் அப்படிங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ Realme 9 சீரிஸ் ரொம்பவே குவிக்காக லான்ச் ஆகுது. அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தல ஜியோ ப்ரீபெய்ட் யூசர்ஸ்க்காக என்ன ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஷாமி ஆல் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பி ஃப்ரீடம். கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.